மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்புக்கு தொடர்ச்சியாக நம்ம ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் தமிழ் 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அழியா செல்வம் எது? அழியா செல்வம் வந்து கல்வி மட்டும்தான். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் என்ற மூதுரை பாடலை பாடியவர் ஔவையார். ஸோ மூதுரை பாடலை பாடியவர் வந்து ஔவையார். மாசு அற என்ற சொல்லின் பொருள் குற்றம் இல்லாமல். சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்தல். தேசம் அப்படின்னா நாடு. ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி போன்ற நூல்கள் இயற்றியவர் ஔவையார். ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி போன்ற நூல்களை இயற்றியவர் ஔவையார். மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் யார்னா ஔவையார். மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் ஔவையார். மூதுரை என்ற சொல்லின் பொருள் வந்து மூத்தோர் கூறும் அறிவுரை. மூதுரை என்ற சொல்லின் பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை. மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 31. ஸோ மூதுரை 31 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும், மாசற கற்க வேண்டும். இடமெல்லாம் பிரித்தெழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம். மாசற பிரித்தெழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற, மாசற. குற்றம் கூட்டல் இல்லாதவர், அது குற்றம் இல்லாதவர், சேர்த்தெழுத கிடைப்பது. சிறப்பு கூட்டல் உடையார், சிறப்புடையார், அது சேர்த்தெழுத கிடைப்பது. நம்ம வந்து அது வெல்லும் கல்வி. அடுத்த டாபிக், ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ என்ற பாடலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ என்ற பாடலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். மாட்டால் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது என்ற பாடலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். தூற்றும்படி என்ற சொல்லின் பொருள் இகழும் படி. மூத்தோர் பெரியோர், மேதைகள் அறிஞர்கள், மாற்றார் மற்றவர், நெறி வழி, வற்றாமல் குறையாமல். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். திரையிசை பாடல்களில் உழைப்பாளியின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். மக்கள் கவிஞர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். ஸோ இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது, நாம் மூத்தோர் அறிவுரைப்படி நடக்க வேண்டும். கைப்பொருள், கை கூட்டல் பொருள், பிரித்தெழுத கிடைப்பது. மானம் கூட்டல் இல்லா, மானம் இல்லா, சேர்த்தெழுத கிடைப்பது. அப்புறம் காமராஜர், கல்வி கண் திறந்தவர் காமராஜர். ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று கூறியவர் காமராசர். கல்வி கண் திறந்தவர் காமராசர். கல்வி கண் திறவர் என்று காமராசரை பாராட்டியவர் தந்தை பெரியார். கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை பாராட்டியவர் தந்தை பெரியார். காமராசர் நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார்? 50,000 பள்ளிகளை. காமராசர் எத்தனை மைல் தூரத்தில் ஆரம்பப்பள்ளி அமைய வேண்டும் என்று சொன்னார்னா 1 மைல். காமராசர் எத்தனை மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி அமைய வேண்டும் என்று சொன்னார்னா 3 மைல். காமராசர் எத்தனை மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி அமைய வேண்டும் என்று கூறுவார்னா 5 மைல். சரிங்களா? அது ஆரம்ப பள்ளி வந்து 1 மைலுக்குள்ளே இருக்கணும், நடுநிலைப்பள்ளி 3 மைலுக்குள்ளேயும், உயர்நிலைப்பள்ளி 5 மைலுக்குள்ளே இருக்கணும் கூறினார். பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்மவீரி என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர் காமராஜர். கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குவர், அது கிங் மேக்கர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் காமராஜர். காமராஜர் முதலமைச்சர் பொறுப்பிட்ட போது எத்தனை தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன? 6000. மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி என்ற சட்டத்தை இயற்றி தீவிர நடைமுறைப்படுத்தவர் காமராஜர். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வினை குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை சீருடை திட்டம், அது யூனிஃபார்ம் சிஸ்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியவர் காமராஜர். பள்ளிகளில் வசதிகளை பெருக்க பள்ளி சிறப்பு மாணவர்கள் நடத்தியவர் வந்து காமராஜர். எந்த பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது? மதுரை. எந்த ஆண்டு நடுவண் அரசு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? 1976ஆம் ஆண்டு. ஸோ மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா 1976ஆம் ஆண்டு வந்து காமராஜருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. காமராஜர் வாழ்ந்த இல்லம் எங்கு உள்ளது? சென்னை மற்றும் விருதுநகர். காமராஜருக்கு எங்கு சிலை நிறுவப்பட்டது? சென்னை மெரினா கடற்கரை. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யார் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? காமராஜர்.
கன்னியாகுமரியில் காமராசருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? 2/10/2000 ஆண்டு. ஆண்டுதோறும் காமராசர் பிறந்தநாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. யாருடைய பிறந்த தினம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறதுனா பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் ஜூலை 15. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடுமிக்கும் சிறுகளுக்குரிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசியின்றி பிரித்தெழுக பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு. காடு கூட்டல் ஆறு காட்டாறு. அடுத்து நூலகம் நோக்கி. ஆசியாவிலே 2வது பெரிய நூலகம் எது அப்படின்னா சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்குது. அது நூலகம் பேர் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம். சரிங்களா? ஸோ ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் வந்து பார்த்திங்கன்னா அது சீனாவில் தான் இருக்குது. இங்கே 2வது தவறாக போட்டிருக்கு. ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் வந்து சீனா, 2வது தான் தமிழ்நாடு சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஸோ இது கொஞ்சம் மாற்றி படிச்சுக்கோங்க. அண்ணாண்டு நூற்றாண்டு நூலகம் எத்தனை அடுக்களை கொண்டதுனா 8. பரப்பளவு 8 ஏக்கர். நூலக விதிகளை உருவாக்கியவர் வந்து ஈரா அரங்கநாதன். இந்திய நூலகவியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ், ஈரா அரங்கநாதன். பார்வைத்திறன் குறைபாடு உடலுக்கான தொட்டு பார்த்து படிக்க நூல்கள் பிரெய்லி நூல்கள். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பார்வைத்திறன் குறைபாடு உடையவருக்கு பிரிவு தொட்டு பார்த்து படிப்பதற்கான பிரெய்லி நூல்கள் பகுதி தரைத்தளத்தில் இருக்குது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தைகளுக்கான பகுதியும் தரைத்தளத்தில் இருக்குது. புக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா 20,000க்கு மேற்பட்ட நூல்கள் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிற நாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட எத்தனாயிரத்துக்கு மேற்பட்ட நூல்கள்னால் 50,000 நூல்கள் இருக்குது. அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் வந்து பார்த்திங்கன்னா 7வது தளத்தில் இருக்குது. 8வது தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொந்த நூல் படிப்பகம், அதாவது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 8 தளங்கள் இருக்குது. தரைத்தளம், சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள். சரிங்களா? முதல் தளம் வந்து குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள். 2ஆம் தளம் வந்து தமிழ் நூல்கள். 3ஆம் தளம் வந்து பார்த்திங்கன்னா கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். 4 பொறியியல், சட்டம், வணிகவியல், கல்வி. 5ஆம் தளம் வந்து கணிதம், அறிவியல், மருத்துவம். 6 வந்து பார்த்திங்கன்னா பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 7 வந்து வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். 8 வந்து பார்த்திங்கன்னா கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு. ஓகேவா? நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர் சிலர் வந்து பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். சிறந்த நூலகருக்கு எந்த விருது வழங்கப்படுகிறது? டாக்டர் அரங்கநாதன். அப்புறம் இலக்கணம். இன எழுத்துக்கள். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் வந்து இன எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் சேர்ந்து இன எழுத்துக்கள் ஆகும். இன எழுத்துக்கள்னா 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும். சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இளமாகிய வல்லின எழுத்து வரும். தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இன எழுத்து இல்லை. சரி, ஆயுத எழுத்துக்கு இன எழுத்து இல்லை. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்ற பாடலின் ஆசிரியர் திருவள்ளுவர். குறள் எண் வந்து 397. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அதுவுடையார் நாட்டிசையும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் பழமொழி 400. வேற்று நாடு ஆகா தமவே ஆம் ஆயினால் ஆற்றுணவா வேண்டுவது இல் பாடல் இடம்பெற்ற நூல் வந்து பழமொழி 400. காமராசர் பிறந்தநாள் வந்து கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15. டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் வந்து ஆசிரியர் நாள் செப்டம்பர் 5. அப்துல் கலாம் பிறந்த நாள் வந்து அக்டோபர் 15. விவேகானந்தர் பிறந்தநாள் வந்து தேசிய இளைஞர் நாள் ஜனவரி 12. ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் வந்து நவம்பர் 14 குழந்தைகள் தினம். ஸோ கல்வி வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில சொல் வந்து எடுகேஷன். தொடக்க பள்ளினா பிரைமரி ஸ்கூலு, மேல்நிலை பள்ளினா ஹையர் செகண்டரி ஸ்கூலு. நூலகம் அப்படின்னா லைப்ரரி. மின் படிக்கட்டுனா எஸ்கலேட்டர். மின் தூக்கினா லிஃப்ட்டு. மின் அஞ்சல்னா இமெயில் ஐடி. குறுந்தகடுனா காம்பேக்ட் டிஸ்க்கு. மின் நூலகம் அப்படின்னா லைப்ரரி. மின் நூல்னா புக். மின் இதழ்னா மேகசின். சரிங்களா? இப்போ வந்து நம்ம 4வது இயல் வந்து பார்த்துட்டோங்க. ஸோ அடுத்த காணொலியில் 5ஆம் இயல் வந்து வந்துடும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போவே வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பில் ஒரு 4 இயல் வந்து படிச்சிட்டோம். ஸோ எங்கள் கூட அது என்னோட சேர்ந்து படித்தா கூட நீங்களும் படிச்சுட்டு வந்துடலாம். அதே போல் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னு தேவைப்பட்டதுன்னா இந்த மாதிரி பக்காவான ஸ்டடி மெட்டீரியல், ஆன்லைன் கிளாஸு, டெஸ்ட்டு ஃபீட்லாம் கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.